வணக்கம். மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் பல்வேறு பெயர்களில் கொண்டாடப்படும் உழவர் திருநாளை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாட்டை கட்டமைப்பதில் இளைஞர்களின் சக்தி பெரும் பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்வதற்கு இளைஞர்கள் தங்களது திறமைகளை பயன்படுத்த வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். மலிவான வார்த்தைகளால் விமர்சிப்பது தவிர்க்கப்பட வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னை சர்வதேச டென்னிஸ் போட்டியின் முதல் சுற்று ஆட்டங்கள் இன்று தொடங்குகின்றன. இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் பல்வேறு பெயர்களில் கொண்டாடப்படும் உழவர் திருநாளை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்த பண்டிகை நாட்டின் வளமான வேளாண் பாரம்பரியத்தின் அடையாளமாகவும் தேசிய ஒருமைப்பாட்டு உணர்வை பிரதிபலிப்பதாகவும் உள்ளது என்று கூறியுள்ளார். இந்தியாவின் பன்முகத்தன்மை கொண்ட கலாச்சார மரபுகளை இந்த பண்டிகை உணர்த்துவதாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அர்ப்பணிப்புணர்வுடன் கடுமையாக உழைத்து அனைத்து மக்களுக்கும் உணவளிக்கும் நாட்டின் விவசாயிகளுக்கு நன்றி செலுத்துவதற்கான வாய்ப்பாக இந்த பண்டிகை அமைந்துள்ளது என்று அவர் கூறியுள்ளார். உழவை போற்றும் அறுவடை திருநாள் லோஹ்ரி, மகர சங்கராந்தி, பொங்கல் மற்றும் பிஹு போன்ற பெயர்களில் பல்வேறு மாநிலங்களில் கொண்டாடப்படுகிறது. நாட்டை கட்டமைப்பதில் இளைஞர்களின் சக்தி பெரும் பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இளம் தலைவர்கள் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் அவர் நிறைவுரையாற்றினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான நடவடிக்கைகளில் இளையோர் பங்கேற்பதற்கான பொன்னான தருணம் இது என்று அவர் தெரிவித்துள்ளார். இளையோரின் செயல்திறன் நாட்டை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்லும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். விவேகானந்தரின் போதனைகள் இன்றளவும் இளையோருக்கு உந்து சக்தியாக திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார். புதுமை கண்டுபிடிப்புகளுடன் இளையோரின் செயல்திறன் நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய இடத்தை பிடித்துள்ளதாக அவர் கூறினார். வளர்ச்சிக்கான அரசின் புதிய அணுகுமுறை இளம் கண்டுபிடிப்பாளர்களுக்கு நம்பிக்கை அளித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். ஸ்டார்ட் அப் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா போன்ற அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் புத்தொழில் நிறுவனங்களின் விரைவான வளர்ச்சிக்கு வித்திட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டின் சுயசார்பு மற்றும் மேம்பாட்டிற்கு தன்னம்பிக்கை அவசியம் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். தமிழகத்தில் மருத்துவ காப்பீடு திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில அரசின் மருத்துவ காப்பீடு திட்டத்திற்கான மொபைல் செயலியை வெளியிட்ட செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். இந்த காப்பீடு திட்டத்தின் மூலம் 1,45,00,000 குடும்பங்கள் பயனடைந்து வருவதாக அவர் தெரிவித்தார். இந்த காப்பீடு திட்டத்தின் கீழ் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை, சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை உள்ளிட்ட 8 வகையான உயர் சிறப்பு சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருவதாக திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் புகையில்லா போகி பண்டிகையை கொண்டாடும் வகையில் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திருவள்ளூர் மாவட்டத்தில் போகி பண்டிகையின் போது எரிக்கப்படும் பொருட்களால் புகை மண்டலம் ஏற்பட்டு வாகன ஓட்டிகளுக்கு மிகுந்த சிரமங்கள் ஏற்படுவதோடு விபத்துகளும் உருவாகிறது. மேலும் பொதுமக்களுக்கு மூச்சு திணறல், கண் எரிச்சல் போன்ற வியாதிகளும் ஏற்படுகிறது. இதனை தவிர்க்கும் பொருட்டு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கடந்த 21 ஆண்டுகளாக போகி பண்டிகைக்கு முன் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தொடர்ந்து நடத்தி வருகிறது. இந்த ஆண்டு நாளை போகி பண்டிகை அன்று சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் புகையில்லா போகியை கொண்டாட திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் மு பிரதாப் அறிவுறுத்தியுள்ளார். திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏ.கே. தனசேகரன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம். இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். எதையும் சாதிக்கும் ஆற்றல் இளைஞர்களுக்கு உண்டு என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். நேற்று விவேகானந்தர் பிறந்த நாளை ஒட்டி அவர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், விவேகானந்தரின் போதனைகள் இளைஞர்களுக்கு உத்வேகம் அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார்.
நாட்டை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்வதற்கு இளைஞர்கள் தங்களது திறமைகளை பயன்படுத்த வேண்டும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டார். மலிவான வார்த்தைகளால் விமர்சிப்பது தவிர்க்கப்பட வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர நவநிர்மான் கட்சித் தலைவர் தெரிவித்துள்ள விமர்சனத்திற்கு எதிராக சமூக வலைதளத்தில் அவர் இக்கருத்தை பதிவு செய்துள்ளார். ஒருங்கிணைந்த எதிர்க்கட்சி கூட்டணியில் உள்ள நவநிர்மான் சேனா கட்சித் தலைவரின் இதுபோன்ற விமர்சனங்களுக்கு கண்டனம் தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் வடமாநிலத்தவர்களை கொச்சைப்படுத்தும் விதமாக பேசியதன் விளைவாக இதுபோன்ற விமர்சனங்கள் எழத் தொடங்கியுள்ளதாக திரு நயினார் நாகேந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தின் பாரம்பரிய பண்டிகையான பொங்கல் திருநாளை கொண்டாடுவதற்காக சென்னையில் வசித்து வரும் மக்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்லத் தொடங்கியுள்ளனர். இதற்காக மாநில அரசு சென்னையிலிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு சிறப்பு பேருந்துகளை இயக்கி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தின் பாரம்பரிய பண்டிகையான பொங்கல் திருநாளை தங்கள் சொந்த ஊர்களில் கொண்டாடுவதற்காக சென்னையில் வசிக்கும் மக்கள் கடந்த சில நாட்களாகவே சாறை சாறையாக புறப்பட தொடங்கியுள்ளனர். இன்றைய தினம் 2200 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. பேருந்து முனையம் முழுவதும் பயணிக்கும் கூட்டம் அலைமோதி வருகிறது. அதிகப்படியான கூட்ட நெரிசல் பயன்படுத்தி அசம்பாவிதங்கள் எதுவும் நடைபெறாமல் தடுக்க பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தாம்பரம் துணை ஆணையர் குமார் ரெட்டி தலைமையில் 200க்கும் மேற்பட்ட போலீசார் சுழற்சி முறையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆகாஷவாணி செய்திகளுக்காக செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி சுரேகா. தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் இன்றும் நாளையும் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, அரியலூர் மற்றும் கரூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அம்மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென் தமிழக கடலோரப் பகுதிகள், குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் 3 நாட்களுக்கு பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் அப்பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இருவரிச் செய்திகள். பாதுகாப்பு மற்றும் தீயணைப்பு துறைகளுக்கான உலகின் முன்னணி கண்காட்சி தளமான இன்டர்செக் 2026 நேற்று துபாய் உலக வர்த்தக மையத்தில் தொடங்கியது. ஈரானில் போராட்டங்கள் தீவிரமடைந்து வரும் நிலையில் அமெரிக்காவுடன் போர் மற்றும் பேச்சுவார்த்தைகள் என இரண்டிற்கும் தயாராக இருப்பதாக ஈரான் அரசு தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் உள்ள தெற்கு காசா பகுதியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் காவல் அதிகாரி மெஹ்மூத் அல் அஸ்டல் கொல்லப்பட்டதாக ஹமாஸ் அமைப்பு தெரிவித்துள்ளது. மேற்குவங்க மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை விரைவுபடுத்தும் வகையில் கூடுதலாக 2000 நுண் பார்வையாளர்களை தேர்தல் ஆணையம் பணியமர்த்தியுள்ளது. ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 2ஆம் தேதி துணைநிலை ஆளுநர் உரையுடன் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மணிப்பூரில் கோகோமி மற்றும் உள்நாட்டில் புலம்பெயர்ந்த அமைப்பின் பிரதிநிதிகளும் இம்பாலில் உள்ள மக்கள் மாளிகையில் அம்மாநில ஆளுநர் திரு அஜய்குமார் பல்லாவை சந்தித்து பேசினர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு ஸ்ரீ ஆண்டாள் அழகர் திருக்கல்யாண நிகழ்வு வெகு விமரிசையாக நடைபெற்றது. சென்னை தீவுத்திடலில் நடைபெற்று வரும் 50வது இந்திய சுற்றுலா மற்றும் தொழில் பொருட்காட்சியில் சிஎம்டிஏ அரங்கை மாநில அமைச்சர் திரு ராஜேந்திரன் நேற்று திறந்து வைத்தார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் கோதையின் பாதையில் என்ற தலைப்பில் அகத்தியர் தமிழ்ச்சங்கம் சார்பில் நடத்தப்பட்ட நிகழ்ச்சியில் ஆண்டாள் வேடமிட்ட 1008 மாணவிகள் திருப்பாவை பாடினர். மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் உண்டியலிலிருந்து 1,02,60,550 ரூபாய் ரொக்கம், 150 கிராம் தங்கம், 2.5 கிலோ வெள்ளி உள்ளிட்டவை காணிக்கையாக கிடைத்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். சென்னை சர்வதேச டென்னிஸ் போட்டி நேற்று தொடங்கியது. இப்போட்டி வரும் 18ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. முதல் சுற்று ஆட்டங்கள் இன்று தொடங்குகின்றன. இதில் 14 நாடுகளைச் சேர்ந்த முன்னணி வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். இந்தியா ஓபன் பேட்மிண்டன் போட்டி புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. இப்போட்டியில் இந்தியாவின் PV சிந்து, லக்ஷயா சென், ஆயுஷ் ஷெட்டி, தெரேசே ஜாலி, காயத்ரி கோபிச்சந்த் உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் பலர் பங்கேற்கின்றனர். மகளிர் பிரீமியர் லீக் 2020 கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி வெற்றி பெற்றது. நேற்று நடைபெற்ற உத்தரப்பிரதேச அணிக்கு எதிரான போட்டியில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் பெங்களூரு அணி வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் பல்வேறு பெயர்களில் கொண்டாடப்படும் உழவர் திருநாளை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாட்டை கட்டமைப்பதில் இளைஞர்களின் சக்தி பெரும் பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்வதற்கு இளைஞர்கள் தங்களது திறமைகளை பயன்படுத்த வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். மலிவான வார்த்தைகளால் விமர்சிப்பது தவிர்க்கப்பட வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னை சர்வதேச டென்னிஸ் போட்டியின் முதல் சுற்று ஆட்டங்கள் இன்று தொடங்குகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.